ஹாய் ஹலோ. இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ரொம்பவே ஹாப்பி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே ட்ரெஸ்க்கு நான் பண்ண பேங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஜிம்கா பேங்கிள் பண்ணியிருந்தேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெஹங்கா டைப் ட்ரெஸ்ஸுங்க. மேலே பீகாக் ப்ளூ, கீழே வந்து ஸ்கர்ட் வந்து எல்லோ கலருங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். ஹேண்டுக்கு 7 பேங்கிள்ஸ் வர மாதிரி பண்ணியிருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். அதில் எல்லோ கலர் த்ரெட்டை சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டிகிட்ருக்கேங்க. இதில் வந்து 4 கட்டில் வந்து நம்ம 2 லேயராக ஸ்டோன் செயின் ஒட்டலாம். 6 கட்டாக இருந்தால் ஒரு தடவை தான் ஒட்ட முடியும். ஃபஸ்ட்டு ஒட்டி இருக்கிறது ஒயிட் கலர் ஸ்டோன் செயினுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் பீகாக் ப்ளூ கலரில் ஸ்டோன் செயின் எடுத்து அடுத்த லேயருக்கு நான் ஒட்ட போகிறேன். வீடியோஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேங்க. டீட்டெயிலாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸ் மார்ச் 1, பேசிக் கிளாஸ் வந்து மார்ச் 4 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி 2 பேங்கிள்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது 4 கட் பேங்கிள் தான். கோல்டு கலர் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பீகாக் ப்ளூ கலரில் ஸ்கொயர் ஷேப் எடுத்து இதில் ஃபுல்லாகவே ஒட்ட போகிறோங்க. இது வந்து ட்ரெஸ்ஸோட மேலே டாப்போட கலருங்க. ஸோ வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நான் அந்த பேங்கிள்ஸில் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளோட ஜிம்கா பேங்கிள். ஜிம்காக்கு நான் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லோ கலரில். தென் வந்து பீட் கேப் வந்து அது மேலே நம்ம வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோவை கவனமாக பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும். 4mm பீட் எடுத்து ஐபின்னில் விட்டுருக்கேங்க. தென் வந்து அதையும் ஜிம்காக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் 4mm பீட் போட்டு நம்ம கட்டரை வச்சு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நோஸ் பில்லர் வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் எடுத்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணுங்க. அவ்வளோதான், நமக்கு ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு. இதை இனி பேங்கிளில் நம்ம வைக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு அந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸையும் மேலேயும் கம் போட்டு நம்ம 2 பக்கமுமே செக்யூர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை ஜிம்கா கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடை நான் அந்த ஜிம்காவோட ஜம்ப்ரிங்கில் விட்டு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கம் வச்சு ஒரு சைடு வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ண போகிறோம். பேஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுருங்க. நான் வீடியோக்காக உடனே செஞ்சுருப்பேன். இந்த த்ரெட்டை நம்ம அந்த ஜிம்காவோட வச்சு உள்ளார சுற்ற போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றிட்டு கம் போட்டு நம்ம ஒட்ட போகிறோங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பேங்கிளோட ஜிம்கா வந்து அட்டாச் ஆகிடுச்சு. சூப்பராக ஜிம்கா பேங்கிளும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுறது தாங்க. சேம் வந்து ஒயிட்டும் இதே பீகாக் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஜிம்காக்குள்ளே டிசைன் பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலருக்காக ஐ ஷேப் வந்து 8K எடுத்து இந்த சைட் ஃபுல்லாகவே வைக்கிறேங்க. வச்சோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஜிம்கா வந்து 2 கலர்லேயும் ரெடி ஆகிடும். நம்ம விருப்பமான டிசைன்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாக் சாம் எடுத்திருக்கேங்க. பீகாக் சாம் எடுத்து B7000 க்ளூ போட்டு நான் 3 பக்கமுமே இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஜிம்காக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒன்றும் சைடில் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மொத்தம் வந்து 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காயணும், காஞ்சால் ஸ்டிஃபாக நின்றுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த டிசைனுக்காக சிம்பிளாக 3 பீட்ஸ் மட்டும் அதில் வைக்க போகிறேங்க. வச்சா நமக்கு ரொம்ப அழகான ஒரு பீகாக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இந்த பேங்கிள் செட்லேயே ஹைலைட்னா இந்த பீகாக் பேங்கிள் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொண்ணு இதை ஸ்கூலுக்கு போட்டு போயிருந்தாலுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னாங்க. மேம்லாம் வந்து அவளை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்ததாக சொன்னாங்க. இதுக்கு மேட்சாக நான் சென்டர் கிளிப்பு ரிங்கும் பண்ணியிருந்தேங்க. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரப்பர் பேண்டு ஜிம்காலாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை தாங்க. பட் வந்து அதுக்கான நேரம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் பண்ணி கொடுக்கலங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கிள். 2 கட் பேங்கிளில் ட்ராப் ஷேப் எடுத்து இந்த மாதிரி 4 சைட்ஸும் வச்சுட்டுங்க. நடுவில் வந்து ஸ்கொயர் வந்து வச்சுருக்கேன். ஸ்கொயர் வச்சுட்டு சைடில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் 3mm ஸ்டோன்ஸை வந்து எல்லா பக்கமும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி தான் இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ட்ராப் ஷேப் மேலே கொஞ்சம் B7000 அப்ளை பண்ணி அதில் வந்து 8K ஐ ஷேப் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 2 பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு கைக்கான பேங்கிள்ஸு. இப்போ நான் வச்சு காமிக்கிறது ஃபுல் பேங்கிள் செட்டுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜிம்கா பேங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.